ஹாய் ப்ரைஸ் லாட். ஸோ இன்றைக்கு கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இது வரைக்கும் 6 சாப்டர்ஸ் பார்த்தோம். யார் யார் கண்டினியூஸாக பார்த்துட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ பார்த்துன்னு இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஃபஸ்ட்டு கொரிந்தியன்ஸ் எதுக்காக எழுதப்பட்டுச்சு, பவுல் சொன்ன ஒரு சில காரியங்கள் ஆகட்டும், எதுக்காக சொன்னார், எப்படி ஏது அப்படின்ட்டு நான் சொல்லிப்பேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குறது 7ஆம் அதிகாரம் 1வது வசனத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். நீங்கள் எனக்கு முந்தின காரியங்களை குறித்து நீங்கள் எனக்கு எழுதின காரியங்களை குறித்து நான் எழுதுகிறது என்னவென்றால், ஸ்திரீயை தொடாமல் இருக்கிறது மனுஷனுக்கு நல்லது. பவுல் கல்யாணமே ஆகாமல் இருந்தார் அப்படின்ட்டு நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். அவர் என்ன சொல்றாரு, ஸ்திரீயை தொடாமல் இருக்கிறது மனுஷனுக்கு நல்லது. ஆகிலும் வேசித்தனம் இராதபடிக்கு அவன் தன் சொந்த மனைவியையும் அவள் தன் சொந்த புருஷனையும் உடையவளாக இருக்க வேண்டும் அப்படின்ட்டு பவுல் சொல்றாரு. கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறது நல்லது, ஸ்திரீயை ஒரு மனுஷன் ஸ்திரீயை தொடாமல் இருக்கிறதே நல்லது. ஆனாலும் வேசித்தனம் கூட இந்த காலகட்டங்களில் பார்த்தா எல்லா இடத்துலையும் பரவிட்டு இருக்கு, எல்லா இடத்துலையும் ஒரு பொல்லாத நோயை போல இருக்கிறதுனால பவுல் என்ன சொல்றாரு, வேசித்தனம் இராதபடிக்கு அவன் தன் சொந்த மனைவியையும் அவனவன் தன் சொந்த புருஷனையும் உடையவனா இருக்க வேண்டும் அப்படின்ட்டு சொல்றான். ஒரு காலத்துல கல்யாணம் அப்படின்றது தேவனால் நிறுவப்பட்டு தேவனுடைய சந்ததியை உருவாக்க வேண்டும் என்று இருந்த அந்த கல்யாணம் அப்படின்ற ஒரு அழகான ஒரு வேர்டு இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, வேசித்தனம் இராதபடிக்கு, வேசித்தனம் இல்லாததுனால கல்யாணம் பண்ணின்னு இருந்துட்டோம், அந்த மாதிரி ஒரு கன்க்ளூஷனுக்கு பவுல் வந்துட்டார். பவுலுடைய நாட்களிலேயே அந்த மாதிரி இருந்துச்சுன்னா, இந்த காலத்தில் ஃபோனு யங் பாய்ஸ் ஆகட்டும், யங் கேர்ள்ஸ் கையில், எல்லா சின்ன பசங்க கையில் இன்னைக்கு ஃபோன் இருக்குது. ஜஸ்ட் இமேஜின் த அமௌண்ட் ஆஃப் ட்ராமா த யங் பீப்புள் கோயிங் த்ரூ. ஓகேவா, நம்மளால் அதை புரிஞ்சிக்கவே முடியாது. அப்படியாப்பட்ட காலகட்டத்துக்குள்ளாக நம்ம வந்திருக்கோம். புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய கடவன். இந்த இடத்துல பார்க்கும்போது கணவன் மனைவி எப்படி இருக்கணும், கணவன் மனைவி ஒன்றா இணைந்து இருக்கணும். ஒரு சில நேரங்களில் நீங்கள் ஜபம் பண்ணோம், உபவாசம் ஜபம் பண்ணோம் அப்படின்ட்டு எதுனா இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், கொஞ்ச நாள் பிரிஞ்சிருந்து ஜபம் பண்ணுங்கள், ஜபத்து மேலே கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள், ஆண்டவருக்காக நீங்கள் என்ன செய்யணுமோ அதை யோசிங்க. ஆனாலும் அதை என்ன பண்ணாதீங்க, பிசாசானவன் அதுலேயும் நுழைஞ்சு உங்களை வேற பக்கம் திசை திருப்பிடாதபடிக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, சீக்கிரமாக கூடி வாழுங்க அப்படின்னு சொல்லிட்டு பவுல் அந்த இடத்துல சொல்றாரு. இதை நான் கட்டளையாக சொல்லாமல் யோசனையாக சொல்கிறேன். பவுல் தம்முடைய நிருபங்களில் எல்லாவற்றிலும் எழுதும் பொழுது எல்லாவற்றையும் கட்டளையாக அவர் எழுதவில்லை. சிலதை ஒரு சஜஷனா சொன்னார், ஒரு யோசனையா சொன்னார், சிலதை கட்டளையாக சொன்னார். ஸோ நம்ம எல்லாவற்றையும் அவர் சொன்ன ஒரு யோசனையை கூட நம்ம எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ள முடியும். ஜஸ்ட் ஒரு தேவனுடைய செயின்ட், ஒரு பரிசுத்தவான், அவர் சொன்னது அவர் ஒரு கட்டளையாகவும் சொல்லலை. சில இடத்துல கட்டளையாக சொல்லியிருப்பாரு, சில இடத்துல யோசனையாக சொல்லியிருப்பாரு. இந்த ஒரு சஜஷன் நல்லா இருக்கும், இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த யோசனையவே நம்ம கட்டளையாக எடுத்துக்கிட்டு, கட்டளையை ஒரு யோசனையாக எடுத்துக்கிட்டா பவுல் சொன்ன அநேக காரியங்களை நாம் புரிந்து கொள்ள முடியாது. ஓகே, எல்லா மனுஷரும் என்னை போலவே இருக்க விரும்புகிறேன். ஆகிலும் பாருங்க, அவனவனுக்கு தேவனால் அருளப்பட்டு அவனுக்கு வரம் உண்டு, அது ஒருவனுக்கு ஒரு விதமாய் மற்றவனுக்கு வேறு விதமாய் இருக்கும். எல்லாரும் என்ன போலயே இருந்துடுங்க அப்படின்ட்டு நான் ஆசைப்படுறேன். இந்த லெட்டர் யாருக்கு எழுதிட்டு இருக்காரு, கொரிந்தியர் சபைக்கு எழுதுறாரு. ஏன்னா ஆல்ரெடி ஒரு என்ன பண்ணியிருந்தாரு, கொரிந்தியர்ல என்ன நினைச்சு, உங்களுக்குள்ள 5ஆம் அதிகாரத்துல உங்களுக்குள்ள விபச்சாரம் உண்டென்று பிரசித்தமாய் சொல்லப்பட்டு வருகிறதே, ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவியை வைத்துக் கொண்டிருந்தான். அப்போ பவுல் அந்த காரியங்கள் எல்லாம் பார்த்துட்டு சொல்றாரு, தகப்பன் என்ன பண்ணியிருந்தானா, ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவியே வச்சுட்டு இருந்தானா, எப்படி அந்த காலகட்டம் எவ்வளவு மோசமா இருந்திருக்கும் பாருங்க. ஓகேவா, அதுதான் பவுல் சொல்ற, எல்லாரும் என்ன போலவே கல்யாணம் ஆகாம இருந்துட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறப்ப, ஆனாலும் அவனவனுக்குரிய ஒரு வரம் உண்டு. ஒருத்தனுக்கு கல்யாணம் இல்லாமலே ஊழியம் செய்கிற வரம் இருக்கு, சிலவங்களுக்கு கல்யாணம் ஆகி ஊழியம் செய்கிற வரம் உண்டு. ஸோ நான் எல்லாரையும் ஃபோர்ஸ் பண்ணல, திஸ் இஸ் ஜஸ்ட் அ சஜஷன். அந்த சஜஷனை காட்டிலும் God would have called you for something else. அந்த ஒரு காரியத்தை நீ நிறைவேற்றும் என்ற ஒரு எண்ணத்தோடு நோக்கத்தோடு நீ ஓடு அப்படின்ட்டு பவுல் இங்க சொல்றாரு. ஓகே, விவாகம் இல்லாதவர்களையும் கைப்பெண்களையும் குறித்து சொல்லுகிறது என்று அவர்களும் என்னை போல் எனது கல்யாணம் ஆகாமகிற ஸ்ரீங்களை கூட பார்த்து என்ன சொல்றேன், நான் விவாகமே ஆகாத இருக்கிறவங்களை பார்த்து கூட நான் தான் சொல்றேன், கல்யாணமே ஆகாம இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். ஆகிலும் அவர்கள் விரத்தரா இருக்கக்கூடாது இருந்தால் விவாகம் பண்ண கடவர்கள், வேகிறதை பார்க்கலும்
விவாகம் பண்ணுகிறது நல்லா. நான் இனிஷியல் ஸ்டேஜ்ல கல்யாணமே கல்யாணமே வேணாம்னு சொல்லிட்டு, ஆனா உள்ளுக்குள்ளாக அந்த ஆசைகளை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாம இருக்குமா, தயவு செய்து போய் கல்யாணம் பண்ணிடுங்க. வேகிறதை பார்க்கிலும் விவாகம் பண்ணுகிறது நல்ல அம்சம். நீ உள்ளவே அந்த ஆசைகளை வச்சுட்டு நீ போயிட்டு வேசித்தனங்கள் விபச்சாரங்கள் பண்றதை விட மனைவியை கட்டிக்கணும் வாழு, கணவனோடு நீ வாழு அப்படின்னு சொல்லிட்டு பவுலிங்க சொல்றாரு. விவாகம் பண்ணி கொண்டவர்களுக்கு நான் அல்ல கர்த்தரே கட்டளையிடுகிறதாவது, மனைவியானவள் தன் புருஷனை விட்டு பிரிந்து போகக்கூடாது, பிரிந்து போனால் அவள் விவாகம் செய்யாதிருக்க கடவுள். ஸோ ஏதோ ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனையோ இல்லை என்னது உங்களுக்குள்ள ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏதோ ஒன்று ஆச்சுன்னா பிரிஞ்சு போங்க, பரவாயில்ல. ஸோ யூ கேன் டேக் யுவர் டைம், டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்லலாம். இல்லை கொஞ்ச நாள் ஆகிட்ட பிறகு உனக்கு கொஞ்சம் சமாதானம் வரலாம். இல்லை ஒரு ஹஸ்பண்டோ ஒரு ஒய்ஃபோ சொன்ன ஏதோ ஒரு காரியம் உங்களுக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிருக்கலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க, டேக் சம் டைம், டிபார்ட், ஒரு தூரமாக கொஞ்சம் தள்ளி போயிட்டு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க, யோசிங்க, ஜெபிங்க. ஆனால் போயிட்டு வேற கல்யாணம் பண்ணக்கூடாது. ஏன்னா நீ வேற கல்யாணம் பண்ணிட்டேன்னா இட் இஸ் ஈக்குவல் டு விபிச்சாரம். நீ வந்து விபிச்சாரம் பண்ண மாதிரி தான். அவன் போய் வேற கல்யாணம் பண்ணால் அதுவும் விபிச்சாரம் தான். ஸோ எந்த காரணத்தை கொண்டிலும் நீங்கள் ஒருத்தர் பிரிஞ்சும் போகக்கூடாது. புருஷனும் அவரோட தன் மனைவியை தள்ளிவிடக்கூடாது. மற்றவர்களை குறித்து கர்த்தர் அல்ல நானே சொல்லுகிறது என்னவென்றால், பாருங்க இப்போ மற்றவர்களை குறித்து கர்த்தர் அல்ல நானே சொல்லுகிறது அப்படின்னா, பவுல் தேவனுடைய ஞானத்தை மிகவும் அறிந்திருந்தார் இருந்தபடினால் அவருக்கு தெரிஞ்சிச்சு வேர் ஹி ஹாஸ் டு டேக் அத்தாரிட்டி, எங்க அதிகாரமா நான் பேசணும், எது கரெக்ட் அப்படின்றது அவங்க நல்லாவே தெரிஞ்சிச்சு. சிலவங்க என்ன பண்ணிட்டாங்க இந்த காலகட்டத்தில், நான் ரீசெண்டாக ஏதோ ஒரு வீடியோ பார்த்தேன், அவங்க என்ன சொல்றாங்க, பவுல் வந்து ஆண்டவருடைய எல்லா இதையும் இது பண்ணிட்டாரு, தப்பா சொல்லிட்டாரு. இங்க பாருங்க, நானே சொல்லுகிறது என்னவென்றால்னா ஹீ நியூ எது கரெக்ட் எது நல்லது அப்படின்றது பவுலுக்கு நன்றாக தெரிஞ்சதுனால அவர் என்ன சொல்றாரு, சகோதரருடைய மனைவி அவிசுவாசியா இருந்தும் அவனுடைய வாசமா இருக்க அவளுக்கு சம்மதம் இருந்தால் அவன் அவளை தள்ளிவிடாது இருக்க. ஸோ ஒரு விசுவாசம் இல்லாத ஒரு மனுஷன் ஒரு விசுவாசி கூட சேர்ந்து இருக்கணும்னு நினைச்சா தள்ளி விடாதீங்க. நீங்க வந்து உங்களுடைய கிரியைகளினால நீங்க பண்ற உங்களுடைய வாழ்க்கையின் பலனினால அவங்களை கர்த்தர் கூட திருப்பலாமே. அதே போல ஒருவேளை கணவன் ஒரு அவிசுவாசியான ஸ்திரீ விசுவாசமுள்ள ஒரு மனுஷனோடு இருக்கும் பொழுது இந்த மனுஷன் செய்கின்ற நல்ல காரியங்கள் நற்காரியங்களை குறித்து அவள் பார்க்கும்போது she may get impression, she may start following the Lord. அப்போ பவுல் வந்து விசுவாசிகளுக்குமாக அங்க ஒரு அழகான ஒரு இது எழுதுறார். ஆகிலும் அவிசுவாசி பிரிந்து போனால் பிரிந்து போகட்டும், இப்படிப்பட்ட விஷயத்தில் சகோதரியாவது அடிமைப்பட்டவர்கள் அல்ல, சமாதானமா இருக்கும்படிக்கே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். பிரிஞ்சு போனோம்னு நினைச்சா போட்டோ விடுங்க, பரவாயில்ல. ஏன்னா நம்மளோட தேவன் சமாதானத்துக்காக தான் அழைச்சிருக்கிறாரு. நம்ம யாருமே ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. எந்த விஷயத்திலுமே யாரையுமே நம்ம ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. ஆனா தேவனுடைய ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படணும், பரிசுத்தமா வாழணும், பரிசுத்தமாக நம்ம இருக்கணும், கர்த்தருக்காக எழுதி பிரகாசிக்கணும். இந்த காரியங்களை நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பாக ஃபோர்ஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? அப்புறமா 17வது வருஷம் பார்க்கும்போது, தேவன் அவனவனுக்கு பகிர்ந்தது எப்படியோ கர்த்தர் அவனவனை அழைத்தது எப்படியோ அப்படியே அவனவன் நடக்க கடவன். எல்லா சபைகளிலும் இப்படியே திட்டம் பண்ணுகிறேன். கல்யாணம் அப்படின்ற விஷயத்திலேயே விசுவாசிகள் ஆகட்டும், விசுவாசம் உள்ள கணவன், அவிசுவாசி உள்ள மனைவி, இல்லை அவிசுவாசம் உள்ள மனைவி, விசுவாசம் உள்ள கணவன், அவங்க நடுவிலே கர்த்தர் அவனவனுக்கு எப்படி பகிர்ந்து கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லும்போது, ஊழியத்திலையும் தேவன் ஒரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு விதமான ஊழியத்தை பகிர்ந்து கொடுத்துருக்கிறார் அப்படின்றத சந்தைகள் இன்னும் வரப்போகிற எல்லா சாப்டர்ஸும் நம்ம பார்ப்போம். அப்படியே அவனவன் நடக்க கடவன். எல்லா சபைகளிலும் இப்படியே திட்டம் பண்ண விரும்புகிறேன். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க, ஒரு கணவனோ ஒரு பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி தருவாங்க. அந்த கல்யாணம் முடிஞ்சிட்டு வந்துட்டு போய் ஏதோ அவங்களுக்குள்ள பிரச்சனை இருக்கும், வேற ஒருத்தனை பிடிச்சி கல்யாணம் பண்ணி கொடுத்துருது, வேற ஒரு ஸ்திரியை கல்யாணம் பண்ணி கொடுத்துருது, இல்லை இவளுக்கு வேறவனை கல்யாணம் பண்ணி கொடுக்குறது. we are not supposed to do like this. சந்தோஷம் அப்படின்றது இந்த உலகத்துல கல்யாணம் பண்ணாதான் சந்தோஷம் அப்படின்றது இல்லை. கல்யாணம் இல்லாமையும் பரிசுத்தமா வாழ்வதிலும் ஒரு சந்தோஷம் இருக்கு. ஆனா இதை வந்து இந்த காலகட்டங்கள்ல அநேக தேவனை தெரிந்தவர்களும் இப்படி செஞ்சு கொண்டிருக்கிறது பெரிய ஒரு அக்கிரமம் தான் சொல்லுவேன் நான்.
ஏன்னா பவுல் என்ன சொல்ற, பிரிஞ்சு போயிட்டாங்கன்னா கூட கல்யாணம் பண்ணாமல் இருக்கணும். ஏன்னா நீ கல்யாணம் பண்ணனா நீ விபச்சாரம் பண்ணதுக்கு ஈக்குவலாக இருக்கு. அப்போ தேவன் அருவருக்கிறதை நாம் செய்யாமல் இருப்பது நமக்கு நல்லது. அப்புறம் பாருங்க, ஒருவன் விருத்த சேதனம் பெற்றவனாய் அழைக்கப்பட்டிருந்தால் விருத்த சேதனம் ஆக வகை தேடாதிருப்பானாக. ஒருவன் விருத்த சேதனம் இல்லாதவனாய் அழைக்கப்பட்டிருந்தால் விருத்த சேதனம் பெறாதிருப்பானாக. விருத்த சேதனம் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை, தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறதே காரியம். ஸோ அந்த காலகட்டங்களில் விருத்த சேதனம் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. இயேசு கிறிஸ்து ஃபர்ஸ்ட்லேருந்து ஆபிரகாம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிருந்தேன். ஈவன் இயேசு கிறிஸ்து பிறந்த போதும் 8வது நாளிலே விருத்த சேதனம் பண்ணப்பட்டது நம்ம பார்த்துருக்குறோம். அப்போது விருத்த சேதனம் பண்ணப்பட்டால் நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போயிடுவோம் அப்படின்ற ஒரு சில கூட்டங்கள் என்ன பண்ணி நின்றுச்சு, விருத்த சேதனத்துக்கு பின்னாடி போய் நின்றுச்சு. ஒரு சில கூட விருத்த சேதனம் பண்ணாலும் பரவாயில்ல, நம்ம சர்ச்சுக்கு போனால் போத பரவாயில்ல, எப்படியோ இருந்துட்டு போயிடலாம் அப்படின்ற ஒரு இன்னொரு கூட்டம் இருந்துச்சு. ஸோ பவுல் அங்கே என்ன சொல்கிறார், இன்னைக்கு விருத்த சேதனம் அப்படின்றது என்ன? இன்னைக்கு விருத்த சேதனம் பண்ணுறாங்களா? இப்போ எல்லாம் வேற இது கேஷில் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ இருக்கிற மாடர்ன் டே சர்க்கம்சிஷன் அப்படின்னு தெரியுமா, ஒயிட் ட்ரெஸ் போடுவாங்க, கம்பளம்லாம் விட்டுட்டு இருப்பாங்க, நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க, அப்புறமா வேண்டாதது என்னென்னமோ செய்வாங்க. கோல்டு போடுறது இல்லை, நான் இது பண்ணுறது இல்லை, நான் அப்படி அது பண்ணுறேன் இது பண்ணுறேன் அப்படின்றலாம் சொல்லி. ஆனால் மனசுக்குள்ளே கசப்பு வச்சுட்டு இருப்பாங்க. கூட பிறந்த அக்கா தம்பி கூட ஏதோ ஒரு சண்டையில் பேசாமல் இருப்பாங்க. திஸ் இஸ் கால்ட் மாடர்ன் டே சர்க்கம்சிஷன். அதுதான் பவுல் சொல்கிறாரு, விருத்த சேதனம் அப்படின்றது பெருசு இல்லை, விருத்த சேதனம் பண்ணுறதும் ஒன்றும் இல்லை, பண்ணாமல் இருந்தாலும் ஒன்றும் இல்லை. ஆனால் தேவனுடைய கற்பனைகளை நீ கை கொள்ளுகிறியா, அவர் சொன்னபடி நடக்கிறியா? நீ ஒயிட் ட்ரெஸ் போட்டுன்னு ஒயிட் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு நீ நான் கரெக்டாக பண்ணுறேன், நான் கரெக்டாக சர்ச்சுக்கு போயிடுறேன், கரெக்டாக தசம பாகம் வைக்கிறேன், நான் கோல்டெல்லாம் போட மாட்டேன், இது மாடர்ன் டே சர்க்கம்சிஷன். இது பெருசு கிடையாது. உன் மனசுல வேசித்தனம் இருக்கா, நீ ஒயிட் ட்ரெஸ் போட்டு வேஸ்ட்ன்ற. நீ உன் மனசுக்குள்ள வெபிச்சாரம் இருக்கா, நீ ஒயிட் ட்ரெஸ் போட்டு வேஸ்ட். உன் மனசுக்குள்ள கசப்பு இருக்கா, நீ ஒயிட் ட்ரெஸ் போட்டு வேஸ்ட். நீ வேஷங்கள் போட்டுட்டு அவபக்தி உள்ள மனுஷர்கள் பக்தி உள்ள வேஷங்களையும் போடுகிற காலம் இது. உனக்கு தெரியாது யார் பக்தி உள்ளவர்கள் யார் பக்தி இல்லாதவர்கள்னே தெரியாத ஒரு காலகட்டத்துக்குள்ள இன்னைக்கு பாக்குற எது ரியல் எது ஏஐனே தெரியல. அது போல கிறிஸ்துவர்களுக்குள்ளும் எது உண்மை எது பொய் அப்படின்ட்டு தெரியாத நாட்களுக்குள்ளாக நம்ம வந்திருக்கிறோம். ஸோ நீ இந்த ஒயிட் ட்ரெஸ் போடுறதாகட்டும், ரொம்ப முக்காட் போட்டுன்னு நாடகம் பண்ணுறதாகட்டும், இதெல்லாத்தையும் விட்டுட்டு திஸ் இஸ் கால்ட் மாடர்ன் டே சர்க்கம்சிஷன். நான் ரொம்ப பக்தி, எப்பவுமே முக்காட்டாக போட்டுன்னு இருப்பேன், நான் எப்பவுமே 24 மணி நேரம் ப்ரேயர் தான் பண்ணின்னு இருப்பேன், 24 மணி நேரம் நான் பைபிள் தான் படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உன்னுடைய சொந்த கணவரையோ மனைவியோ வீட்டில் இருக்கிறவங்களை யாரையோ நீ நேசிக்காமல் இருந்தாலோ அதுவும் பாவம். தட் இஸ் ஆல்சோ அ சின். அப்போ நீ ஆக்டிங் வேஷங்களை தரித்து கொண்டு நீ டிராமாங்களை போட்டுக்கிட்டு நீ வாழ்வதை விட கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை நீ கை கொள்ளுகிறாயா அதை மட்டும் பாரு. ஸோ யூ cannot insist or force the outward appearance on yourself so that you will be like a very good person in front of people அப்படின்ட்டு தான் பவுல் சொல்கிறோம். ஸோ we have to be very careful here. நம்மளுடைய நம்ம சிம்பிளாக இருக்கிறது அது ஒரு வேஷம் தான் சொல்லுவேன். சிம்பிளாக நடிக்கிறது இல்லை, சிம்பிளாக நான் ரொம்ப சிம்பிளாக இருப்பேன், நான் எப்பவுமே இப்படி தான் இருப்பேன், நான் கோல்டெல்லாம் வாங்க மாட்டேன், இதெல்லாம் இது பரலோக ராஜ்யத்தில் இதெல்லாம் ஒரு இம்பார்ட்டன்ஸே இல்லை. எது இம்பார்ட்டன்ட்டு? தேவனுடைய வார்த்தையை நீ கை கொள்றியா, அவர் சொன்னபடி நடக்கிறியா, உன் இருதயம் அவரோடு அந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்குதா, அவர் சொல்றதை நீ கேட்டு நடக்கிறியா, அவர் சொன்னபடி நீ நடத்திருக்கிறியா, உன்னுடைய வாழ்க்கை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகின்ற ஒரு வாழ்க்கையா இருக்குதா, மற்றவர்களுக்கு அது சாட்சியா இருக்கா, தேவனுடைய ராஜ்யத்துக்கு நீ பயனுள்ளவனாக நீ இருக்கிறியா. திஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் யோர் அவுட்வர்ட் அப்பியரன்ஸ். நீ ஒருவேளை நீ ஜுவல்ஸ் போடாமல் இருந்துன்னு எத்தனையோ பேரை நான் பார்த்துக்கிறேன், ஜுவல்ஸே போட மாட்டாங்க, ஆனால் அவங்க பண்ணுற அட்டூழியம் இருக்குது பாரு, அவ்வளோ அட்டூழியம் பண்ணுவாங்க. அவங்களுடைய பேச்சில் ஆகட்டும், அவங்க வேண்டாத வார்த்தைங்களை பேசுறதாகட்டும், காசிப் பண்ணுறதாகட்டும், ஆல் தீஸ் ஆர் அப்சல்யூட் நான்சென்ஸ். சரியா? அப்புறமா பாருங்க, அடிமையாய் நீ அழைக்கப்பட்டிருந்தால் கவலைப்படாது, நீ சுயாதீனனாக கூடுமானால் அதை நலமென்று அனுசரித்துக்கொள். கர்த்தருக்குள் அழைக்கப்பட்ட அடிமையானவன் கர்த்தருடைய சுயாதீனனாக இருக்கிறான். அப்படியே
அழைக்கப்பட்ட சுயாதீனன் கிறிஸ்துவனுடைய அடிமையா இருக்கிறான். ஸோ நீ அழைக்கப்பட்டிருக்கும் பொழுது நீ அடிமையாய் அழைக்கப்பட்டிருந்தாலும் கவலைப்படாத, சுயாதீனனாக அழைக்கப்பட்டிருந்தாலும் கவலைப்படாத. இட் இஸ் ஆல் ஹவ் யூ பி இன் கிரைஸ்ட். ஓகேவா? நீ இல்ல பேசாது. அப்புறம் நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், மனுஷர்களுக்கு அடிமையாகாதிருங்கள். ஸோ நம்ம செய்கின்ற எந்த காரியங்களிலையும் மனுஷர்களுக்கு நாம் அடிமைப்படக்கூடாது. ஒருத்தர் சொன்னாங்க அப்படின்ட்டு நம்ம செஞ்சுட்டு ஃபோர்ஸ் பண்ணி அதுக்கு பேர் அடிமைத்தனம். அடிமைத்தனம் அப்படின்றது யாரோ ஒருத்தர் சொன்னாங்க அதனால நான் இதை ஒயிட் ட்ரெஸ் போட்டுன்னே இருப்பேன், எங்களுக்கு யாரோ சொன்னாங்க அதனால நாங்கள் ஜுவல்ஸ் எல்லாம் போடக்கூடாது அப்படின்ட்டு இந்த 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 நாடகங்களெல்லாம் நம்ம என்ன பண்ணிடணும் விட்டுட்டு ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள். நீங்க உலக பிரகாரமான மனுஷர்கள் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு உங்களை நீங்க என்ன பண்ணிக்காதீங்க, அவங்களுடைய கண்ட்ரோல்ல வச்சுக்காதீங்க. யூ டோன்ட் பிகம் த பப்பெட். அவங்க அப்படி சொன்னாங்க, இவங்க இப்படி சொன்னாங்க அப்படின்ட்டு அவங்க சொல்றதை கேட்டுக்கொண்டு வாழ்கின்ற பொம்மைகளாக நீங்க இராமல் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள். ஆண்டவர் உங்களை ரத்தம் சிந்தி மீட்டார். அதனால அவருக்கு அடிமையா இருங்க, அவர் சொல்றதை நீங்க கேளுங்க, அவர் என்ன சொல்லிருக்காரோ அதை கேட்டு நடுங்கள் அப்படின்ட்டு பவுல் என்ன சொல்றார். சகோதரரே, அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே தேவனுக்கு முன்பதாக நிலைத்திருக்கிறவன். ஸோ இந்த உலகத்துல யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்களோ ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அழைப்புண்டு. அது ஒருவனுக்கு ஒரு விதமாகவும் வேறொருவனுக்கு வேறு விதமாகவும் அது இருக்குது. அது ஆனா நாம் என்ன பண்ணக்கூடாது, நம்ம ஒரு நல்ல ஒரு ஊழியர் ஒருத்தர் பண்ணிருக்கிறாங்கன்னா அவர்களை போல நாம் மாற வேண்டும் என்று நினைக்க கூடாது. நான் எப்படி அவங்கள போல ஆகுறது? இன்னும் உனக்குன்னு ஒரு அழைப்பு ஆண்டு வச்சுக்கிறான். அந்த அழைப்புல நீ ஓடுறதுக்கு நீ என்ன பண்ணணும், உன்னை நீ ஒப்பு கொடுத்து நீ ஓடணும். நான் இப்போ ஆரேனா ஊழியம் பண்றாரு. ஆரேனா என்னது ஈவினிங்லலாம் டெய்லி பைக் எடுத்துன்னு ஸ்ரீராம்புரா அந்த புறா இந்த புறான்னு சொல்லிட்டு ஊழியத்துக்கெல்லாம் போவார். அது மாதிரி நான் போக முடியாது. அவர் போல நான் இருக்கிறதுக்கு என்னால் முடியாது. எனக்குன்னு ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த அழைப்புல நான் ஓட வேண்டும். எல்லாரும் என்னை போல ஆகிவிடுங்கள் அப்படின்ட்டு சொல்ல, என்னை போல நீ இருக்கணும்னு நான் விரும்புறேன். இருந்தாலும் உனக்குன்னு ஒரு அழைப்பு இருக்கு. பவுல் பாருங்க என்ன சொன்னாரு, நீங்க எல்லாரும் என்ன போலயே இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன், பட் ஸ்டில் உங்களுக்குன்னு ஒரு அழைப்பு இருக்குப்பா, அந்த அழைப்புல நீங்க ஓடுங்க. ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வி கேனாட் காப்பி பீப்புள். அவர்கள் செய்வது போல நாம் செய்து கொண்டு இருக்க வேண்டும் என்று நினைப்பது, இட் இஸ் லைக் பீயிங் ஈக்குவல் டு அ பப்பெட். மனுஷர்கள் ஃபோர்ஸ் பண்ணி திணித்து நீ இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்றது, திஸ் இஸ் வெரி ராங் ஆட்டிடியூட். மாறாக கர்த்தர் என்ன செய்ய சித்தமுள்ளவரா இருக்கிறார் என் வாழ்க்கையில அப்படின்னு நினைத்து நீ வாழ்கிறது, அதுதான் தேவனுக்கு சித்தமுள்ள வாழ்க்கை. அதுதான் பவுல் சொன்னார், அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே உன்னை எதற்காக அழைத்தாரோ அந்த நிலைமையிலே நீ கர்த்தருக்கு முன்பதாக நிலைத்திரு. அன்றியும் கன்னிகைகளை குறித்து கர்த்தரால் எனக்கு கட்டளை இல்லை, ஆகிலும் நான் உண்மை உள்ளவனா இருக்கிறதுக்கு கர்த்தரால் இரக்கம் பெற்று அந்த அபிப்பிராயத்தை தெரியப்படுத்தினேன். பாத்தீங்களா, நான் சொன்னேன் எல்லாவற்றையும் பவுல் கட்டளையாக சொல்லவில்லை. ஒரு இடத்துல கட்டளையாக சொல்றாரு, இன்னொரு இடத்துல யோசனையா சொல்றாரு. அப்போ இன்னொரு இடத்துல இங்க என்ன சொல்றாரு பாருங்க, கன்னிகைகள் குறித்து கர்த்தரால் எனக்கு கட்டளை இல்லை, கன்னி பெண்களை குறித்து எனக்கு கர்த்தரால் இன்னும் கட்டளை வரல, ஆனாலும் நான் உண்மையா இருக்கிறதுனால, கர்த்தருக்கு முன்பதாக நான் உண்மையா இருக்கிறதுனால, கர்த்தரினால் நான் இரக்கம் பெற்றிருக்கிறதுனால, என் அபிப்பிராயத்தை தெரியப்படுத்த தேவன் எனக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுத்திருக்கிறாரு. பிகாஸ் ஐ லீவ் இன் கிரைஸ்ட். நான் தேவனோடு இருப்பதினால் அவர் எனக்கு ஒரு இரக்கத்தை கொடுத்து அந்த அட்வைஸ் கொடுக்குறாலும் எனக்கு ஞானத்தை கொடுத்துக்கிறாரு அப்படின்ட்டு பவுல் எங்க வெளிப்படுத்துறாரு. என்னவெனில், இப்பொழுது உண்டாயிருக்கிற துன்பத்தின் நிமித்தம் விவாகம் இல்லாது இருக்கிறது மனுஷனுக்கு நலமாய் இருக்கும் என்று எண்ணுகிறேன். ஸோ இந்த காலகட்டங்களில் பார்த்தா வேசித்தனம் இல்லாத ஒரு இடம் இல்லை. எந்த போன் எடுங்க, அந்த போன்ல வேசித்தணும். எந்த ஒரு சேனல் பார்த்தாலும் வேசித்தணும். யூ கெனாட் ஈவன் வாட்ச் அ கார்ட்டூன் மூவி. ஒரு சின்ன ஒரு கார்ட்டூன் மூவி கூட இன்றைக்கு பிள்ளைகளுக்கு போட்டு காமிக்க முடியாத காலகட்டத்துக்குள்ள நம்ம எங்க பார்த்தாலும் வேசித்தனம் வெபிச்சாரங்கள் தான் போயிட்டு இருக்கு. அதுதான் பவுல் நான் சொல்றேன், கன்னி பெண்களா நீங்க இருக்கிறீங்களா, உங்களுடைய வாழ்க்கை ஆண்டவர் எதுவும் கட்டளை கொடுக்கல, ஆனாலும் நான் கர்த்தருக்கு முன்பதாக உண்மையா இருக்கிறதுனால, அவர் எனக்கு இரக்கம் பாராட்டி இருக்கிறதுனால நான் உங்களுக்கு என்ன சொல்றேன், தயவுசெய்து கல்யாணம் இல்லாமே இருந்துருங்கம்மா. ஏன்னா இப்போ உண்டாயிருக்கிற இந்த நாட்களில் இருக்கிற துன்பத்தின் நிமித்தம் விவாகம் இல்லாது இருக்கிறது மனுஷனுக்கு நலமா இருக்கும் என்று எண்ணுகிறேன். கல்யாணமே பண்ணாம இருந்தா ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்றார் பவுல். ஏன் அப்படி பவுல் சொன்னாரு? நீ பாருங்க, இப்பொழுது உண்டாயிருக்கிற துன்பத்தின் நிமித்தம் நீ மனைவியோடு கட்டப்பட்டிருந்தால் அவிழ்க்கப்பட வகை தேடாதே, நீ
மனைவி இல்லாதவனா இருந்தால் மனைவியையும் தேடாதே. இது எத்தனையோ வருஷங்களுக்கு முன்பதாக, எத்தனையோ 1000 வருடங்களுக்கு முன்பதாக இது எழுதப்பட்டிருக்கலாம் பாருங்க. அந்த காலகட்டங்களிலேயே பவுல் இதை சொல்லுவார் என்றால் இந்த காலகட்டங்களுக்கு இது எவ்வளவு இதா இருக்கு யோசிச்சு பாருங்க. இப்பொழுது உண்டாகிற துன்பத்தின் நிமித்தம் நீ இந்த காலகட்டத்தில் பார்த்தா எங்க பார்த்தாலும் வேசிட்டேன். எத்தனையோ இடத்துல நம்ம பார்க்குறோம், எத்தனையோ ஒன்பதுங்கெல்லாம் அங்கே நிற்கும் போது அங்கே போகிறாங்க, சின்ன சின்ன பசங்கள்லாம் போகிறது நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ இந்த காலகட்டங்களில் பார்க்கும்போது ஒரு கல்யாணம்னு ஒன்று ஆகும்போது அந்த அவங்களுடைய பரிசுத்த வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது. அதற்காக பவுல் என்ன சொல்றாரு, எங்க பார்த்தாலும் வேசித்தனை. இந்த காலகட்டங்களில் வந்திருக்கிற துன்பங்களெல்லாம் பார்க்கும்போது நீங்க கல்யாணம் இல்லாமலே இருந்தா நல்லா இருக்கும். இருந்தாலும் அவனவனுக்கு தேவன் கொடுக்கப்பட்ட அந்த ஒரு அழைப்புன்னு ஒன்று இருக்கு, அதில் தான் மனுஷன் நிலைத்திருக்க வேண்டும். நீ மனைவியோடு கட்டப்பட்டிருந்தால் அவிழ்க்கப்பட வகை தேடும். ஐயோ இனிமே நம்ம பவுல் இப்படி சொல்லிட்டாரே, நம்ம கல்யாணமே ஆகாம இருந்தா நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பிரிஞ்சு போகிறதுக்கு பார்க்காத. See, if you are already married, stay. அது உள்ளவே இரு. அந்த கல்யாணத்துக்குள்ளவே இரு, அந்த மேரேஜ் சர்க்கிள்குள்ளவே இரு. விவாகம் பண்ணினாலும் பாவம் இல்லை, கன்னிகை விவாகம் பண்ணினாலும் பாவம் இல்லை. ஆகிலும் அப்படிப்பட்டவர்கள் சரீரத்தில் உபத்திரப்படுவார்கள். கல்யாணத்துக்கு முன்னாடி நல்லா இருப்பாங்க, எல்லாம் ஃப்ரீயா இருப்பாங்க, ஃப்ரீடமா இருப்பாங்க, ஜாலியா இருப்பாங்க. அவங்களுடைய பர்சனல் லைஃப் நல்லா சமாதானமா டீல் பண்ணிக்கின்னு சந்தோஷமா அங்க இங்க குஷியா இருப்பாங்க. கல்யாணம் ஆயிட்ட பிறகு அவங்க வாழ்க்கையே மாறிடும். அதுதான் பவுல் சொல்றாரு, உங்க சரீரத்துல நிறைய துன்பம் இருக்கும்ப்பா, துன்பம் வரப்போகுதுப்பா. நீங்க ரொம்ப டென்ஷன். உங்க மேரேஜ் அப்படின்றது நிறைய பேருக்கு பார்த்த உடனே மேரேஜ்னு குதிக்கிறது. மேரேஜ் ஆயிட்ட பிறகு எவ்வளவு கஷ்டம் இருக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. பவுல் கிட்ட போய் அநேக காரியங்களை கணவன் மனைவிகளாக டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி கஷ்டம் இருக்கு, இந்த மாதிரி இப்போ ஒரு சபைன் போது எத்தனையோ குடும்பங்கள்ல இருக்கிற பிரச்சனைகள்லாம் நம்ம பார்க்கும்போது பவுல் எவ்வளவு பார்த்திருப்பாரு. அதுக்குதான் பவுல் சொல்றாரு, கல்யாணம்னு ஒன்று ஆயிடுச்சுன்னா நிறைய உபத்திரவங்க இருக்கும், சரீரத்துல நிறைய உபத்திரவங்க இருக்கும். அதுக்கெல்லாம் தப்புணும் அப்படின்ட்டு தான் நான் உங்களுக்கு நல்ல ஒரு அட்வைஸ் பண்றேன், கல்யாணமே பண்ணிக்காம இருந்துருங்க. See, it is your decision and it is your calling that if you have been called for not to get married, you will never get married. If you are called to get married, God will make a way for even that. God will make both ways. உனக்கு அழைப்பு இருந்தா அதுவும் பண்ண வைப்பாரு, இது இல்ல உனக்கு கல்யாணம் இருக்குதுன்ற அழைப்பு இருந்தா அதையும் செய்ய வைப்பார். பட் we have to abide what God has given to us. தேவன் நமக்கு என்ன அழைப்புல நிலைக்க வச்சிருக்கிறாரோ அதில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். மேலும் சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், இனி வரும் காலம் குறுகினதான படியினால் மனைவிகள் உள்ளவர்கள் மனைவிகள் இல்லாதவர்கள் போலவும். See, this is very very important. இந்த வருகிற காலங்கள் குறுகினவைகளா இருக்கிறபடினால், ரொம்ப ஷார்ட் பீரியட், நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்கள் ரொம்ப குறுகின காலம். ஆல்மோஸ்ட் உலகம் முடிகிற காலகட்டங்கள்ல நம்ம நிற்கும் போது அங்க பவுல் என்ன சொல்றாரு, மனைவிகளை உடையவர்கள் மனைவியே இல்லாத போல வாழு. நீ ஒரே குடும்பத்துல தான் இருப்ப, ஆனா புருஷன் மனைவி 2 பிள்ளைங்க இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். நீ இந்த காலம் என்ன காலம் அப்படின்ட்டு நீ உணர்ந்து பார்த்துட்டு, இது கடைசி காலம், எங்க பார்த்தாலும் பாவங்கள், எங்க பார்த்தாலும் அக்கிரமங்கள், எங்க பார்த்தாலும் அடையாளங்கள், இயேசு கிறிஸ்து வரப்போகிற அடையாளங்களை எல்லாம் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறதுனால மனைவிகளை உடையவன் மனைவியே இல்லாத போல் அப்படின்னா, your all concentration should be on Christ. என்னுடைய எல்லா நோக்கமும் எண்ணமும் கிறிஸ்து இயேசுவின் மேல். ஆண்டவரே, உங்களுடைய ராஜ்யத்துக்காக நான் என்ன செய்ய வேண்டும்? அந்த ரிலேஷன்ஷிப் கணவன் மனைவியை காட்டிலும் தேவன் மேல உன்னுடைய அந்த ஆசைகள், அந்த ஏக்கங்கள் வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா யூ பிகம் த கிங்டம் மைண்டட். அதுதான் பவுல் சொல்றாரு, மனைவி கணவன் இருந்தா கூட இல்லாத மாதிரி உன்னுடைய அந்த பர்சனல் லைஃப். கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம நல்லா ஜெபம் பண்ணலாம், கல்யாணம் ஆகிட்டு ஜெபம் பண்ண முடியுமா? ரொம்ப கஷ்டம். பசங்களை வச்சுக்கிட்டு ஜெபம் பண்றது, சர்ச்சுக்கு போறது. இப்போ கூட பால்கனில நின்று பார்த்துட்டு இருக்கோம், ஒரு அம்மா துணி கசிக்கிட்டு இருக்காங்க, அந்த குழந்தை இடுப்பு மேலேயே வச்சுன்னு துணி கசிக்கிட்டு இருக்காங்க. பாரம், இதெல்லாமே சரீரத்தில் துன்பப்படுகிறோம். இப்போ ஒரு குழந்தை பெற்றெடுக்கும் போது எவ்வளவு வலியோடு பெற்றெடுக்கணும். இது சரீரத்தின் வருகிற துன்பங்கள், குடும்பங்கள்ல வர அநேக பிரச்சனைகள், எல்லாவற்றிலும் தப்புறதுக்கு தான் பவுல் என்ன சொல்றாரு, நீங்க கல்யாணம் ஆகாம இருந்தா நல்லது. ஆனா ஒருவேளை ஆயிட்டு இருந்தீங்கன்னா மனைவியை உடையவன் மனைவியே இல்லாத போல, கணவன் அந்த ரிலேஷன்ஷிப் இன்னைக்கு விக்கிரகமா மாறிடுது. கணவன் இல்லைன்னா நான் இல்ல, என் கணவன் தான் எனக்கு உயிர். இது கணவன் அந்த என்னைக்கு நீ ஒரு மனுஷனையோ ஒரு மனுஷனை விக்கிரகமா வைக்கிறியோ அன்னைக்கே உன் வாழ்க்கை விழுந்துரும். ஸோ இட் இஸ் பெட்டர் டு புட் காட் ஃபர்ஸ்ட்.
இப்போ பாருங்க, கணவனை உடையவள் கணவனே இல்லாதது போல் அப்படின்னா என்ன? அவர் வரட்டும், அவர் ஊழியம் பண்ணிட்டு அவர் போட்டப்பா, நான் இந்த உலகத்துடையவன் அல்ல. நீங்கள் பேதுரு படிச்சிங்கன்னா பேதுருல அழகா அந்த பேதுரு ஒரு வசனம் சொல்லுவார், பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது, பரதேசிகளே நீ இந்த உலகத்துக்கே சொந்தம் இல்லை. அப்போ நீ ஆண்டவர் உனக்கு கொடுத்துருக்குற அந்த அழைப்புல நீ வந்து அந்த ரிலேஷன்ஷிப் பார்த்துட்டு ஐயோ என் மனைவி, ஐயோ என் புள்ள, என் செல்லம், என் குட்டி, என் தங்கம்னு அப்படி வாழ்ந்துட்டேன்னா உன்னால தேவனோட சித்தத்தை நிறைவேற்ற முடியாது. யூ ஹாவ் டு பி ரஃப். அதுதான் போல் சொல்ற, பி லிட்டில் ஹார்ஷ் ஆன் யோர் செல்ஃப். உன்னை நீயே டிசிப்ளின் பண்ணு. கணவனை உடையவன் கணவன் இல்லாதது போல மனைவியை உடையவள் மனைவியை உடையவன் மனைவி இல்லாதவள் போல நீங்க என்ன பண்ணுங்க, தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்களாக வாழுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள் அதை தகாத விதமாய் அனுபவியாதவர்களைப் போலவும் இருக்க வேண்டும். இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போகிறதே. இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள், அப்பா என்கிட்ட நல்லா பணகுது, என்கிட்ட நான் நல்லா சேலரி வாங்குறேன், நான் ரொம்ப சின்ன வயசு, எனக்கு ஐ எம் ஒன்லி இன் மை 18s, அப்புறம் நான் இப்போதான் 25 வயசு 23 வயசு, நான் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தகாத விதமாக உலகத்தை அனுபவிக்க வகை தேடாதே. தகாத விதம் உன்னை மறுபடியும் ஆண்டவரே விட்டு உன்னை தூக்கின்னு போயிட்டு எங்கன்னா தள்ளி போட்டுரும், உன்னை மறுபடியும் இங்கே வராத மாதிரி பண்ணி விட்டுருவோம். ஸோ தயவுசெய்து தகாத விதமாக நீ என்ன பண்ணது, உலகத்தை அனுபவியாதே. இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போகிறதே. ஒரு நாள் இருந்தது போல உலகம் இன்னொரு நாள் இருக்காது. இதெல்லாம் கடந்து போயிடும். சீக் வாட் இஸ் இம்பார்ட்டன்ட். உன்னுடைய வாழ்க்கையில் பாருங்க, ஒரு பசங்களுடைய பேகை நீங்கள் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் புக்கு, இங்கிலீஷ் புக்கு, ஹிந்தி புக்கு, என்னென்னவோ புக் இருக்குது. அவ்வளோ அந்த படிக்கிற அந்த புக்குங்களே ஃப்யூச்சரில் ஒரு மனுஷனுக்கு வேலை வாய்ப்போ இல்லை நல்ல ஒரு சேலரியோ இல்லை ஒரு நல்ல ஒரு பெரிய இடத்துல வேலை கொடுக்குமானால், வேதத்தை படித்தவர்களுடைய வாழ்க்கை மறித்த பின்பு எப்படி ஆகும்னு யோசிப்பாங்க. இந்த உலகத்திலும் அதுக்கு நன்மை இருக்கு, வரப்போகிற உலகத்திலும் நன்மை இருக்குதுன்னா நீ வேதத்தை எவ்வளோ நேசிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நீங்கள் கவலையற்றவர்களாக இருக்க விரும்புகிறேன். விவாகம் இல்லாதவன் கர்த்தருக்கு எப்படி பிரியமா இருக்கலாம் என்று கர்த்தருக்குரியவர்களுக்காக கவலைப்படுகிறான். நீ எப்போ கல்யாணம் ஆகிடுறியோ அப்போ என்ன பண்ணுறையோ, எங்கள் ஹஸ்பண்டுக்கு இது பிடிக்கும், இது சமைக்கணும், அது பசங்க வந்துடுவாங்க ஸ்கூல்லேருந்து, அவங்க வந்தோடனே அவங்களுக்கு என்ன டிஃபின் ஒன்று ரெடி பண்ணணும், அவங்க வந்துடுவாங்க, இப்போ கிறிஸ்மஸ் வந்துருக்குது இவங்களுக்கு ட்ரெஸ் வாங்க, இப்படி என்ன பண்ணிடுவேன் நீ? அவன் உடம்பு சரியில்லாமாயிடும், அவங்களுக்கு கொஞ்சம் இது பண்ணும், சுடுத்தண்ணி, 24 மணி நேரம் உன்னுடைய ஃபேமிலி ஓரியன்டாகவே நீ வாழ்ந்துருவேன் எப்போ கல்யாணம் ஆனா. ஆனா விவாகம் இல்லாதவன் என்ன பண்றான், அவனுக்கு எதுவுமே இல்லை, எந்த ஒரு கட்டுப்பாடு இல்லை. அதனால என்ன பண்றான், கர்த்தருக்குரியவர்களை தேடுறான். அவனுக்கு ஃப்ரீயா இருக்கும், எப்பனாலும் ஃப்ரீயா இருப்பான், அவன் நல்லா ஜபிக்கலாம், நல்லா ஊழியம் செய்யலாம். இப்போ எல்லாம் என்ன ஆயிடுச்சு, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி எல்லாம் நம்ம எப்படியோ இருந்துடுறோம், அந்த ஆண்டவரை தேடுறதுக்கு மறந்துடுறோம். நானே சொல்றேன், இப்போ வாலிப வயசுல இருக்கும்போது எப்போ பாரு தூக்கம் எப்பவுமே தூங்கின்னு இருப்பேன். ஜபம் பண்றதுக்கு எப்போ டைம் எவ்வளோ டைம் இருந்துச்சு அப்பெல்லாம், என்ன டைம், இவ்வளோ ஃப்ரீயா இருக்கிற டைம்ல நாமளே நம்ம கட்டி போட்டுக்கிறோம். இப்போ கட்டப்பட்ட பிறகு ஃப்ரீயா இருக்கணும்னு ஆசைப்படுறோம். அப்போ ஆராதனைக்கெல்லாம் போகும்போது கை தட்டுறதுக்கு வெக்கப்படுறது, கை தூக்குங்க அப்படின்னு சொல்லும் போது வெக்கப்படுறது, அப்புறமா ஹல்லேலூயா சொல்லுங்க அப்படின்னா வெக்கப்படுறது. ஆனால் எப்போ கல்யாணம் ஆயிடுச்சோ அப்புறமா ப்ரெக்னென்ட் ஆகிட்ட பிறகு அந்த சர்ச்சை கூட உட்கார முடியாது, அப்படியே டயர்டாக இருக்கும், தலை சுற்று வரும். அப்புறமா 9 மாதம் ஆயிடுச்சா, 9 மாதம் ஆகிட்ட கையில் வந்துடுது குழந்தை. இப்போது உனக்கு சமாதானம் அப்படின்றது கணவனும் கொடுக்க முடியாது, வீட்டில் இருக்கிறவங்க யாருமே ஒன்றாலும் கொடுக்க முடியாது. இப்போ என்ன பண்ணுற, இப்போ தான் நீ ஆண்டவரை தேட ஆரம்பிக்கிற. அப்போ நீ ஆலயத்துக்கு வந்து ஜபம் பண்ணோன்னு நினைக்கும் போது தான் அந்த குழந்தை முடி பூச்சி இழுத்துன்னு இருக்கும், அது கீழே படுக்கச்சா கீழே படுக்காது, தோல் மேல் படுக்கும். ஆனால் உனக்கு நல்லா ஜம்ப் பண்ணி கை தூக்கி ஆராதனை பண்ணோக்க பண்ண முடியாது. அதுதான் போல் சொல்கிறாரு, இதுல இருந்தெல்லாம் தப்புறதுக்கு தான் நான் சொல்கிறேன், கல்யாணமே பண்ணாமல் வந்துருங்க. பட் இருந்தாலும் அவனுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 35வது வசனம் வரைக்கும் அதான் சொல்கிறார். இதை நான் உங்களுக்கு கண்ணியில் அகப்பட வேண்டும் என்று சொல்லாமல். ஆனாலும் நீங்கள் வந்து ரெவலேஷனில் பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு பரலோகத்தில் செப்பரேட் இடம் இருக்குது. ரெவலேஷனில் அந்த வசனம் இருக்குது. அதுக்கு தான் அவர் என்ன சொன்னார், என்னை போல் நீங்கள் இருந்துருங்க, ஆனாலும் அவனுக்குரிய ஒரு அழைப்பு இருக்குன்ற. ஆகிலும் ஒருவன் தன் புத்திரியின் கன்னிப்பருவம் கடந்து போகிறதுனாலே விவாகம் பண்ணாமல் இருப்பது, மேரேஜ் பண்ண வேண்டியது பண்ணாதது எல்லாமே பெற்றோர்களும் அந்த பொண்ணோ பையனோ அவங்களுக்கு சம்மந்தப்பட்டதுன்னு சொல்லுவோம். ஆனாலும்
ஆயினும் அதற்கு அவசியத்தை காணாமல் தன் இருதயத்திலே, இதெல்லாமே அதுதான். மனைவியானவள் தன் புருஷன் உயிரோடு இருக்கும் காலம் முழுவதும் பிரமாணத்தினால் கட்டப்பட்டிருக்கிறாள். தன் புருஷன் மரித்த பின்பு தனக்கு இஷ்டமானவனையும் கர்த்தருக்கு உட்பட்டவனமாய் இருக்கிற எவனையாகிலும் விவாகம் பண்ணிக்கொள்ள விடுதலையா இருக்கிறாள். பவுல் அங்கே என்ன சொன்னாரு, இப்போ கல்யாணம் ஏதோ உங்களுக்கு 2 பேருக்குள்ள பிரச்சனை ஆகிட்டு நீங்கள் போயிட்டீங்கன்னா நீங்கள் வேற கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாரு. ஆனால் இங்கே கல்யாணம் பண்ணலாம். எப்போ? உன் கணவன் மறிச்ச பிறகு வேணும்னா நீ வேற கல்யாணம் பண்ணி எவனே ஆகிலும், அதுவும் கர்த்தருக்குள்ள இருக்கிற எவனாச்சும் ஒருத்தர் கல்யாணம் பண்ணு. ஆனால் நீ ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கும் போதே நீ போய் இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணா அது வேசித்தனம், அது வெபிச்சாரம் அப்படின்றத பவுல் இங்க கரெக்டாக சொல்ற. ஆகிலும் என்னுடைய அபிப்பிராயத்தின்படி அவள் அப்படியே இருந்து விட்டால் அவள் பாக்கியவதியா இருப்பாள். எத்தனையோ கஷ்டங்கள் அனுபவிச்சிருப்போம் வாழ்க்கையில, எத்தனையோ கஷ்டங்கள் கல்யாணம் ஆகிட்ட பிறகு. அந்த டெலிவரி பெயினை விட மோசமான பெயின் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. அந்த வேதனைகள், மனுஷர்கள் கொடுக்குற வேதனைகள், குடும்பத்தில் வர வேதனைகள், குடும்பத்தில் வருகிற சூழ்நிலைகள், இதெல்லாம் பட்ட பாடு போதும்னு அங்கே அதோடு நீ விட்டுட்டேன்னா நீ கல்யாணமே பண்ணாமல் அந்த இன்னும் நல்லா இருப்ப. அதுதான் சொல்ற. ஆகிலும் என்னுடைய அபிப்பிராயத்தின்படி அவள் அப்படியே இருந்து விட்டால் பாக்கியவதியா இருப்பாள். நல்லா இருப்பாள் இல்லையா? பாக்கியவதியா இருப்பா. போதும்ப்பா, இதோடு போதப்பா சாமின்னு சொல்லிட்டு எல்லாவற்றையும் ஒழிச்சு கட்டி, ஐயோ இனிமையாச்சும் நான் கர்த்தருக்காக வாழ்ந்துக்கிறேன். ஒருத்தர் அண்டர்ல நம்ம இருக்கும்போது கட்டப்படுறோம். நம்ம இப்படி பண்ணு, அப்படி பண்ணு, இது பண்ணு சொல்லிட்டு வி பிகம் நம்ம லைஃபை ஒரு ரொட்டீன் லைஃபா வந்துடுது. அதுதான் போல சொல்ற. அதுலலாம் அகப்படாம நீங்க ஃப்ரீயா இருங்கம்மா, நல்லா ஜபம் பண்ணுங்கம்மா, முட்டி போட்டு ஜபம் பண்ணுங்கம்மா. இப்போ யாரும் ஜபம் பண்றது இல்லை. எப்போ ஜபம் பண்றாங்க? கல்யாணம் ஆயிட்டு பிறகு ஜபம் பண்றாங்க. ஏன்னா கல்யாணம் ஆயிட்டு பிறகு நிறைய பாடங்களை தேவனுக்கு கற்றுத் தருவார். என்னிடத்திலும் தேவனுடைய ஆவி உண்டு என்று எண்ணுகிறேன். ஸோ அந்த ஏன் அப்படி அந்த வார்த்தை சொன்னார் அவரு? இப்போ என்ன சொன்னார் பவுல்? 25வது வருஷத்தை பார்த்தா கர்த்தர் கன்னிகைகள் குறித்து கர்த்தரால் எனக்கு கட்டளை இல்லை, ஆகிலும் நான் உண்மையா இருக்கிறபடினால் கர்த்தரால் இரக்கத்தை பெற்று எனக்கு ஞானத்தை கொடுத்துருக்காரு நான் சொல்றேன் அப்படின்னவர். தேவனுடைய ஆவி உண்டென்று என்னிடத்திலும் உண்டென்று எண்ணுகிறேன் ஏன் சொன்னார் அப்படின்னா, அந்த கொரிந்தியர் ஜனங்களுக்குள்ளாக அவர் போய் அவருடைய சுவிசேஷத்தை அவருடைய ஊழியத்தை எல்லாம் செய்து முடிச்சுட்டு வந்த பிறகு வேற ஊழியக்காரர்களும் வந்து அந்த கொரிந்தியருடைய மைண்டை திசை மாற்ற ஆரம்பித்தாங்க. அதனால பவுல் சொல்வது சரி என்று தேவனுக்கும் தெரிஞ்சிருந்துச்சு, அவருக்கும் தெரிஞ்சிருந்துச்சு. பட் இருந்தாலும் பவுல் எதுக்காக அப்படி சொன்னார்னா, கொரிந்தியர்கள் அவரை எப்போ வேற பாருங்க, அதுதான் ஒரு சபையில நிலைச்சிருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரு சபையில ஒரு டீச்சிங்ஸ் ஆயிடுச்சு இன்னைக்கு. அப்போ பவுல் வந்துட்ட பிறகு வேற ஒரு டாக்டரின்ஸை டீச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போதான் பவுல் சொல்றாரு, என்கிட்ட கூட தேவனுடைய ஆவி இருக்குதுன்னு நினைக்கிறப்பா, உங்களுக்கெல்லாம் பெரிய பெரிய வேற பாஸ்டர் வந்துட்டாங்க ஆச்சா. இப்போ வேற பாஸ்டர் வந்தோம்னா நீங்கள் வந்து என்ன ஒரு அற்பமாக என்ன ஆரம்பிச்சிட்டீங்க, நம்ம மறக்காதீங்க, என்கிட்ட கூட தேவனுடைய ஆவி இருக்குதுன்னு நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம 8வது சாப்டர் ஃப்ரீ இருக்கும்போது போகலாம்.